பெற்றோர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய வீடியோவில் ஆஃப்டர் +2 வாட் நெக்ஸ்ட் என்ற தலைப்பில் இன்னைக்கு டிஃப்ரெண்ட் கோர்சஸ் அண்ட் அந்த கோர்சஸை எப்படி சூஸ் பண்ற சில வழிமுறைகளை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமது மாண்புமிகு கல்வி அமைச்சர் +2 போர்டு எக்ஸாமோட ரிசல்ட் வர ஜூலை 1 வீக்ல சொல்லியிருக்காரு. அதனால மாணவர்கள் என்ற பெற்றோர்கள் இப்போதிலிருந்தே எந்த மாதிரி கோர்சஸை காலேஜில் எடுத்து படிக்கலான்ற ஒரு தீவிரமான யோசனை இருப்பாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு வழிகாட்டிய மாதிரி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பாருங்க, பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமான விஷயம் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். டிஃப்ரெண்ட் கோர்சஸ்ல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி, பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர், இந்த மாதிரி சில இன்ஜினியரிங் கோர்சஸ் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் குரூப்ல பயோமேக்ஸ் அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்க 60% மேல அவங்க தாராளமா போகலாம். இதுல மேக்ஸ்ல நல்ல நாலேஜ் இருக்கிறவங்க தைரியமா இன்ஜினியரிங் சைடு எடுக்கலாம். இதை முடிச்சுட்டு அவங்க MEM.Tech, மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங், மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி அந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். கேட் எக்ஸாம் எழுதினாலும் நல்லா ஸ்கோர் பண்ணா அந்த மாதிரி ஈஸியாக தாராளமாக உள்ள போகலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல், MBBS அண்ட் BDS சொல்லுவாங்க. இதுல பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் கோர்ஸ் இருக்கு, பியூர் மெடிக்கல் இருக்கு. இதுல நீட் எக்ஸாம் எழுதி 720 மார்க் மினிமம் 500+ எல்லாம் வாங்கினா தாராளமா நல்ல மெடிக்கல் காலேஜஸ் நல்லா போகலாம். மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட அட்மிஷன் போடுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இது இல்லாமல் பேராமெடிக்கல் கோர்சஸ் எல்லாம் இருக்கு. சித்தா, ஆயுர்வேத, யுனானி, BAMS, BYMS, BSMS, அந்த மாதிரி ஆயுஷ், இந்தியன் மெடிசன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கோர்ஸ் தான் போகலாம். இது இல்லாம B.Pharm, நர்சிங், ஆப்டோமெட்ரி, PPT, BOT, இந்த மாதிரி சில பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்கு. அந்த கோர்ஸ் நம்ம சூஸ் பண்ணி நல்ல மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில நல்லா டெவலப் ஆகலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் சொல்லுவாங்க. இந்த மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் ரொம்ப முக்கியமானது BCom, பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் சொல்லுவாங்க. அது 12th முடிச்சுட்டு நம்ம காமர்ஸ்ல BCom CS, BCom ஜெனரல், BCom கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. அது பண்ணலாம். இல்லாட்டி டைரக்டா 12th முடிச்சுட்டு CA சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பண்ணலாம். சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ரொம்ப பேசலாம், நல்ல திறமை இருக்கு, நம்மளோட தகுதி இருக்கு, நம்ம நல்லா பண்ண முடியும் நம்பிக்கை இருக்கிறவங்க தாராளம் ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு வராங்க. 4 to 5 years கிளியர் பண்றாங்க. நல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்ட் நல்லா டெவலப் ஆகி கொண்டு வர முடியும். இது இல்லாம பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் BBA, பேச்சுலர் ஆஃப் பேங்கிங் மேனேஜ்மெண்ட் BBM, இந்த மாதிரி சில கோர்ஸ் தான் பண்ண முடியும். மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் பண்றாங்க. UG அண்டர் கிராஜுவேட் முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட்ல பாத்தீங்கன்னா MBA, மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்ஸ் கூட தாராளமா பண்ணுவாங்க. இது இல்லாம கம்பெனி செக்ரட்டரி CS, CMA, இந்த மாதிரி கோர்சஸ் கூட நம்ம மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் இருக்கு. நார்மலா இவங்க இந்த மாதிரி அதாவது மேனேஜ் கோர்ஸ் சூஸ் பண்றாங்க. பேங்கிங் எக்ஸாம்லாம் நல்லா கிளியர் பண்றாங்க. நல்ல ஃபீச்சர் இருக்கிற அருமையான கோர்ஸ் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ். இது இப்போ மெடிக்கல் ஈக்குவலா நிறைய பேர் இங்க படிச்சவங்க சேலரி நல்ல எக்கனாமி நல்லா டெவலப் ஆகுறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரொம்ப முக்கியமான இது நார்மலா 60% 11th 12th அந்த மாதிரி வாங்குறவங்க 60% 11th 12th வாங்குறவங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், BA, BSc, இந்த மாதிரி சில கோர்ஸ் எல்லாம் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் படிக்கிறாங்க. பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா தமிழ் லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அப்புறம் எக்கனாமிக்ஸ், அப்புறம் ஹிஸ்டரி, இந்த மாதிரி கோர்ஸ் பண்ணலாம். BScல பாத்தீங்கன்னா மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்டனி, இந்த மாதிரி சில கோர்ஸ் எல்லாம் பண்ணலாம். அது முடிச்சுட்டு அவங்க மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் MSc கோர்ஸ் கூட தாராளம் எடுத்து பண்ணுவாங்க. அது முடிச்சுட்டு MPhil, மாஸ்டர் ஆஃப் பிலாசபி, அப்புறம் PhD, டாக்டர் ஆஃப் பிலாசபி, அந்த மாதிரி முடிச்சுட்டு கூட அவங்க சிலட், நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு CSR எக்ஸாம் அந்த மாதிரி கிளியர் பண்றாங்கன்னா காலேஜில் கூட நல்லா ப்ரொஃபஸராக போகலாம். இல்லை நமக்கு ஸ்கூல் லெவலில் போகணும்னு நினைச்சோம்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் சொல்லிட்டு எக்ஸாம் TRP, டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு பண்ணுவாங்க. அந்த இது பண்ணா கூட 11th 12th ஹையர் செகண்டரி லெவலில் நம்ம டீச்சரை ஜாயின் பண்ணலாம். இல்லாட்டி 9th 10th லெவலில் கூட PT அசிஸ்டன்ட் சொல்லிட்டு அதே TRP டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் கூட நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல 9th 10th கிளியர் பண்ண ஸ்கூல்ல டீச்சர் ஒர்க் பண்ணிட்டு நல்ல சைலண்டா நல்லா பீஸ்ஃபுல்லாக லைஃப் போயிட்டு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெட்டினரி அண்ட் அக்ரி. வெட்டினரி பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் தேவையில்லை, டைரக்ட் அட்மிஷன் போட்டுலாம் நல்லா ஸ்கோர் பண்ணாவே போதும். இதுவும் சரி, அக்ரியும் சரி, இப்போதைக்கு நல்ல பூமில் போயிட்டு இருக்கு. வெட்டினரி அண்ட் அக்ரிகல்ச்சர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா BSc அக்ரி பண்ணலாம், இல்லை இன்ஜினியரிங் அக்ரி கூட பண்ணலாம். இது இப்போ கரெக்டாக நல்ல ஃபாஸ்ட் மூவிங்ல போயிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரியில நல்ல ஜாப் பிளேஸ்மெண்ட்ல நல்லா போயிட்டு இருக்கு.
இது பிஜி பண்ணாங்கன்னாலும் சரி, அதுக்கடுத்து ஹையர் ஸ்டடி எல்லாம் பண்ணாங்கன்னா இப்போதைக்கு அக்ரியில நம்ம நல்லா போயிட்டு இருக்கு. பிஜி முடிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு போகணும்னா கூட ரொம்ப நல்ல பெஸ்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்றாங்க. இது அடுத்தது ஹியூமானிட்டிஸ் அண்ட் சோசியல் ஸ்டடிஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இது ஹியூமானிட்டிஸ் அண்ட் சோசியல் ஸ்டடிஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, சைக்காலஜி, இந்த மாதிரி சில கோர்ஸ் எல்லாம் இருக்கு ஹியூமானிட்டிஸ் அண்ட் சோசியல் ஸ்டடிஸ். இது முடிச்சவங்க தாராளமா யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், பேங்கிங், அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஜாப் பிளேஸ்மெண்ட், அப்புறம் எல்ஐசி, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், ஜிஎஸ்சி, ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே இந்த கோர்ஸ் முடிச்சவங்க தாராளமா அப்ளை பண்றாங்க, சர்வீஸ் வாங்குறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்ல சர்வீஸ்ல வெல் செட்டில் உட்காந்து நல்ல சேலரியோட உட்காடுறாங்க. அதனால இதுவும் இப்போதைக்கு நல்லா போயிட்டு இருக்கு கோர்ஸ் ஹியூமானிட்டிஸ் அண்ட் சோசியல் ஸ்டடிஸ். அடுத்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டூரிசம். இது இந்த கரண்ட் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லா பூம்ல போயிட்டு இருக்கு. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஆல் இந்தியா லெவல்ல மட்டும் இல்லாம ஃபாரின்லயும் நல்ல ஆஃபர் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஸ்டடி கோர்ஸ் முதற்கொண்டு பிஜி டிப்ளமோ, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ முதற்கொண்டு, அப்புறம் டிகிரி கோர்ஸ் கூட பண்றாங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டூரிசம் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே இதுல நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஃபைன் ஆர்ட்ஸ். இது செல்ஃபா நம்ம ஜாப் ஓரியன்டா பண்ணணும். இப்போதைக்கு லைஃப்ல பிசினஸ் மாதிரி நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்கிடெக்ட், இந்த மாதிரி சில கோர்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்கு. பிஜி டிப்ளமோ, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இருக்கு, யூஜி அண்டர் கிராஜுவேட் டிப்ளமோ இருக்கு. ஒன்று கவர்மெண்ட் சைடும் நல்ல ஆஃபர், சில ஸ்கூல்ஸ்லயே இந்த மாதிரி கிளாஸ் இருக்கிறதுக்கு கேட்கறாங்க, டீச்சர்ஸ் கேட்கறாங்க. இல்ல கவர்மெண்ட் சைடுல போக வேணாம், இல்ல டைரக்டா பிசினஸ் மாதிரி கொண்டு போனாலும் தனியாக பிரைவேட்டா கூட நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. மீடியா சயின்ஸ் இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்ட்ல பெரிய பெரிய மெட்ரோ சிட்டிஸ் எல்லாம் சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், டெல்லி, கல்கட்டா, இந்த மாதிரி பெரிய பெரிய மெட்ரோ சிட்டிஸ் எல்லாம் மீடியா சயின்ஸ் நல்ல பூனை போயிட்டு இருக்கு. நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பிளேஸ் இதுல நல்லா கிடைக்குது. இதுல பாத்தீங்கன்னா டெலிவிஷன், ரேடியோ, மாஸ் கம்யூனிகேஷன், இந்த மாதிரி சில கோர்ஸ் எல்லாம் பண்ணிட்டோம்னா, எடிட்டிங், அந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் பண்ணிட்டோம்னா இதுவும் இன்னைக்கு லெவலுக்கு நல்ல பெஸ்ட் இண்டஸ்ட்ரி நல்லா போயிட்டு இருக்கு. கடைசியா பாத்தீங்கன்னா ஃபுட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூழ்நிலைக்கு த்ரூ அவுட் இயர் ஃபுல்லா மட்டும் இல்ல, ஹோல் வேர்ல்டு ஃபுல்லாவே இது இந்தியன் அண்ட் ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே பக்காவா இந்த கோர்ஸ் ஃபுட் அண்ட் கேட்டரிங் மேனேஜ்மெண்ட், கேட்டரிங் டெக்னாலஜி போயிட்டு இருக்கு. இதுலயும் அதே மாதிரி சர்டிஃபிகேட் கோர்ஸ்ல இருந்து பிஜி டிப்ளமோல இருந்து யூஜி லெவல்ல அண்டர் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் நல்லா போயிட்டு இருக்கு. நம்ம எந்த லெவலில் படிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேடர் மாறும். கேடர் மாற மாற சேலரியும் ரிவைஸ் பண்ற அளவுக்கு கூட நம்ம ஃபுட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி படிச்சு முடிச்சோம்னா நல்ல பெஸ்ட் பெரிய ஃபீச்சர் இதுலயும் இருக்கு. இது வரைக்கும் நம்ம டிஃப்ரெண்ட் கோர்சஸ் பார்த்தோம். இந்த கோர்சஸ் டிஃப்ரெண்ட் கோர்சஸ் முடிச்சுட்டு அடுத்து இந்த மாதிரி கோர்ஸ்ல எப்படி சூஸ் பண்ணலாங்கிறது நீ அடுத்து வர கண்டிப்பா பார்க்க போறோம். இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ல முதல்ல நம்ம பார்க்க போறது பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி சூஸ் பண்ணலாம், பேரண்ட்ஸ் எந்த மாதிரி பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல வழிகாட்டுபவரா இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் எந்த கோர்சஸ் சொல்றாங்களோ அந்த கோர்ஸோட பிளஸ் மைனஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிட்டு பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதா இருக்கணும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்க போறவங்க, அவங்க லைஃப் அவங்களுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், பெருசா திறமை இருக்கணும். அந்த சப்ஜெக்ட் அவங்க சூஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ பேரண்ட்ஸ் அதை பத்தி நல்லா சப்போர்ட் பண்ணி அவருக்கு அந்த அட்மிஷன் வாங்குற அளவுக்கு நம்ம பேரண்ட்ஸ் நல்ல தயார் நிலையில இருக்கணும். இது இன்னொரு முக்கியமான விஷயம், பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஹெல்ப் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ரெண்டு பேர்த்துக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை ரெண்டு பேர்த்துக்குள்ள கோர்ஸ் எந்த கோர்ஸ் டிசைட் பண்ணலாங்கிற ஒரு டவுட் ஏதாவது வந்ததுன்னா நல்ல ஒரு எஜுகேஷன் கன்சல்டன்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்கள்ட்ட உட்காந்து பேரண்ட்ஸ் அவங்களுடைய பாயிண்ட்ஸ் வைக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுடைய டிஸ்கஷன் வைக்கலாம். ரெண்டையும் அனலைஸ் பண்ணி நல்ல ஒரு கல்வி ஆலோசகர் ஃபைனல் டெசிஷன் எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணா நல்லா இருக்கிறத பார்க்கணும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா பேரண்ட்ஸோட எக்கனாமிக் பேக்ரவுண்ட் பேஸ் பண்ணி கூட அது இல்லாம பிளஸ் ஜாப் பிளேஸ்மெண்ட், எந்த மாதிரி கோர்ஸ் நல்ல ஜாப் பிளேஸ்மெண்ட்லாம் கிடைக்குது அதையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம கோர்ஸ் டிசைட் பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது இவங்க பொறுத்தவரை ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸை பொறுத்தவரை
அவங்க வந்து சக்சஸ் சொல்லுவாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸு, அவங்களுடைய பேக்ரவுண்டு, அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கோர்ஸ் எல்லாம் படிச்சிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கூட இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல கூட சில கோர்ஸை பற்றி கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை வந்து ஜஸ்ட் வந்து டிஸ்கஸ் அந்த இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கலாம். பட் ஃபைனல் டிசிஷன் வந்து 2 பேர் தான் எடுக்கணும். அல்டிமேட்டா வந்து ஃபைனல் டிசிஷன் வந்து பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கணும். அவங்க சொல்ற சில பாயிண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட், சில முக்கியமான பாயிண்டோட இருக்கலாம். அதில் கூட நம்ம சூஸ் பண்றதுக்கான சில நல்ல ஒரு வேல்யூபிள் பாயிண்ட்ஸ் கூட நம்ம சொல்லலாம். அதில் அல்டிமேட்டா ஃபைனல் டிசிஷன் வந்து டோட்டலா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் டிசைடிங் அத்தாரிட்டி. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சிங் கோர்சஸ். இது ஏற்கனவே நம்ம சொன்னதுதான். இதுக்கு வந்து கோர்சஸ் எந்தெந்த மாதிரி கோர்ஸ் எடுக்கலாங்கிறதுக்கு ஏகப்பட்ட சோசியல் மீடியாஸ் இருக்கு. ட்விட்டர், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், இந்த மாதிரி நிறைய சோசியல் மீடியாஸ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கோர்ஸ் இருக்கு. சில கோர்சஸ்ல வந்து அப்ளிகேஷன் போடுறதுக்கு அது இல்லாம ரீகால் எல்லாம் பண்றாங்க. அந்த மாதிரி சில கோர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு 1 week 10 days நம்ம டைம் எடுத்துட்டு கம்ப்யூட்டர் செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தேவைப்படுற ஜாப் பிளேஸ்மெண்ட் இம்மீடியட்டா கிடைக்கிற மாதிரி சில கோர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்த்தோம்னா நிறைய இருக்கு. அதுல அந்த மாதிரி சில கோர்ஸ் எல்லாம் நம்முடைய பேஸ்ட் ஆன் மார்க்ஸ், பேஸ்ட் ஆன் எக்கனாமி, நம்முடைய திறமை, நம்முடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட், இதுக்கு தகுந்த மாதிரி கூட ஏகப்பட்ட கோர்ஸ் இருக்கு. அந்த கோர்ஸ் எல்லாம் வந்து நம்ம செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லா விஷயங்களையும் வந்து கம்ப்ளீட்டா அந்த எந்த யூனிவர்சிட்டியில போய் சேரமோ அந்த யூனிவர்சிட்டியோட பேக்ரவுண்டு, அந்த யூனிவர்சிட்டியோட அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே பக்கமா இருக்குங்கிறத பார்த்துட்டு கூட நம்ம வந்து கோர்சஸை வந்து சூஸ் பண்ணி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபோர்த் வந்து டாப் காலேஜஸ் அட்மிஷன்ஸ். நம்ம வந்து வாழ்க்கையில வந்து ஒரே ஒரு தான் வந்து காலேஜ்ல படிக்க போறோம். அப்போ வந்து சூஸ் பண்றது வந்து 3rd level 4th level பெரிய காலேஜ் சூஸ் பண்ணா அது சில பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல குட் அட்மாஸ்பியரா இருக்கும். அங்க படிக்கிற பசங்க வந்து நல்ல ஹெல்த்தி பசங்க பிளஸ் நல்ல பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. அந்த மாதிரி பசங்கிட்ட வந்து நமக்கு ஒரு குட் ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். அதை தாண்டி வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப பிரயோஜனமான சில காலேஜஸ் அந்த மாதிரி காலேஜ் தான் இருக்கும். டாப் காலேஜ் நம்ம சூஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இன்ஜினியரிங் எல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா வந்து அண்ணா யூனிவர்சிட்டி, அப்புறம் MIT மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறம் பிவிஜி கோயம்புத்தூர், தியாகராஜ காலேஜ், இந்த மாதிரி காலேஜஸ், அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி உறுப்பு காலேஜ்கள், அப்புறம் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், இந்த மாதிரி காலேஜ் எல்லாம் நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னா லைப்ரரி முதற்கொண்டு டிஜிட்டல் லைப்ரரி இருக்கும். அதுல வந்து மற்ற இன்டர்ன்ஷிப் இதெல்லாம் ரொம்ப பக்காவா இருக்கும். அதுல வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம கோர்சஸை பத்தி வந்து A to Z எல்லா தகவலும் நம்ம பக்காவா தெளிவாக கேட்டுக்கலாம். ஒர்க் பண்ற ஸ்டாஃபும் வந்து ரொம்ப எஃபிஷியண்டா, ரொம்ப பிரில்லியண்டா, ரொம்ப டெடிக்கேட்டடா ஸ்டாஃப் நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப நம்ம லைஃப் வந்து பின்னாடி காலேஜ் முடிச்சுட்டு வரப்ப ஹையர் எஜுகேஷன் இப்போ வந்து கேட் எக்ஸாமு அல்லது MD MS இந்த மாதிரி மெடிக்கல் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரிலாம் போறப்போ வந்து நல்ல சப்ஜெக்ட் நாலேஜோட வெளில வரக்காக தான் டாப் காலேஜஸ் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் லெவல் காலேஜஸ் சூஸ் பண்ணி படிக்கிறது மேக்சிமம் ரொம்ப உபயோகமா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் லாங்குவேஜ் இன்ட்ரெஸ்ட். இப்போதைக்கு வர பெரும்பாலும் இந்தியன் அண்ட் ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாமே ஃபாரின் லாங்குவேஜ் இருக்காது கம்ப்ளீட்டா செக் பண்றாங்க. ஃபாரின் லாங்குவேஜ்னா பிரெஞ்சு, ஜெர்மன், ஸ்பானிஷ், இட்டாலியன், சைனீஸ், நார்வேஜியன், டேனிஷ் லாங்குவேஜ், இந்த மாதிரி சில லாங்குவேஜ் நிறைய இருக்கு. அந்த மாதிரி லாங்குவேஜ் எந்த காலேஜ்ல வந்து நம்ம வந்து கோச்சிங் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி காலேஜ் நம்ம செலக்ட் பண்ணி படிச்சோம்னா ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்கும். ஏன்னா நம்ம வர கம்பெனிஸ் வந்து இந்தியன் கம்பெனி மட்டும் வரும்னு சொல்ல முடியாது. ஒருவேளை ஃபாரின் கம்பெனிலாம் வந்ததுன்னா இந்த லாங்குவேஜ்ல நம்ம படிச்சோம்னா ஈஸியா நம்ம செலக்ட் பண்ணிடுவாங்க. கேம்பஸ் இன்டர்வியூ ஈஸியா நம்ம முடிச்சுட்டு ஃபர்தர் வந்து நம்ம ஒருவேளை ஹையர் எஜுகேஷனுக்கு ஃபாரின் போகலாம். இல்லை நம்ம பிளேஸ்மெண்ட் ஆகி வந்து நம்ம அங்கே வந்து ஜாப்களுக்கும் போறப்போ ஃபாரின் லாங்குவேஜ் தெரிஞ்சதுன்னா பெரிய ஒரு அட்வான்டேஜ், பெரிய பிளஸ் பாயிண்ட். அதனால எந்த காலேஜ்லயே வந்து லாங்குவேஜ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க பார்த்துட்டு அந்த மாதிரி காலேஜ் எல்லாம் இருந்தாங்கன்னா தாராளமா வந்து ஃபாரின் லாங்குவேஜ் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்தோம்னா கண்டிப்பா வந்து ஏரியர் படிக்கிறதுக்கும் சரி பிளேஸ்மெண்ட்டுக்கும் சரி தாராளமா வந்து அட்மிஷன் போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்புறம் 6th வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூழ்நிலையில வந்து ஒரு சில காலேஜஸ் நேம்ஸ் வந்து சேமா இருக்கு. இப்போ வந்து சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி இன்ஜினியரிங் காலேஜ்லயே 3-4 காலேஜ் இருக்கு. நேம்ஸ் ராஜீவ் காந்தி இன்ஜினியரிங். இதுல வந்து சில காலேஜ் ரொம்ப டாப்பா இருக்கு, சில காலேஜ் ஆவரேஜா இருக்கு. அந்த மாதிரி காலேஜ்ல வந்து ஒவ்வொரு காலேஜ் கோட் நேம் வந்து சரியா ஞாபகம் வந்ததுன்னா நம்ம வந்து எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணோம் அந்த கோர்ஸை சூஸ் பண்ணிட்டு பர்டிகுலர் அந்த காலேஜ் கோட் நேம் வந்து கிளிக் பண்ணிட்டோம்னா ஈஸி நம்ம அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வெறும் காலேஜ் நேம் மட்டும் தெரிஞ்சு நம்ம போனா அங்க அந்த ஸ்பாட்ல உட்காந்து நம்ம வந்து காலேஜை சூஸ் பண்றப்ப கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கவுன்சிலிங் போட்ட பொறுத்தவரையில கவுன்சிலிங் மூலம் வந்து அட்மிஷன் நம்ம போட்டோம்னா
ரொம்ப அட்மிஷன் ஏதாவது காலேஜ் வந்து அட்மிஷன் போட்டால் ரொம்ப நல்லது. கவுன்சிலிங் மூலம் போகாம மேனேஜ்மெண்ட் சைடில் வந்து நம்ம வந்து ஒருவேளை அட்மிஷன் போடுற மாதிரி சூழ்நிலை வந்ததுன்னா அவங்க ஃபீஸ் வந்து அடிக்கடி மாற்றுக்கு ரிவைஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்பென்சிவ் கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வந்து செகண்ட் இயர்ல அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. செகண்ட் இயர் ஃபீஸோட தேர்ட் இயர் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அதனால மேக்ஸிமம் நம்ம காலேஜை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி கவுன்சிலிங் மூலமா எந்த காலேஜை சூஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லது. அப்போ வந்து நமக்கு சேஃப்டி, செக்யூரிட்டி, எக்ஸ்பென்சிவ் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அடுத்து ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட். ஒவ்வொரு காலேஜ்லயும் சில காலேஜ்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இதுக்கு வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் பண்றாங்க. நான் சில காலேஜ் ஏகப்பட்ட காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் விசிட் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் பெரும்பாலான காலேஜ் பண்றாங்க. சில காலேஜ்ல ரொம்ப டீப்பாகவே இதுக்கு வந்து பசங்களுடைய ஃபியூச்சர், பசங்களுக்கு வந்து பின்னாடி வந்து பிளேஸ்மெண்ட்டுக்காக வந்து கண்டிப்பா நிறைய பேர் ரொம்ப பாசிட்டிவா நிறைய ஒரு செல்ஃபிஷ் இல்லாம சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் திங்கிங், அனலிட்டிக்கல் திங்கிங், லாஜிக்கல் திங்கிங், லீடர்ஷிப் குவாலிட்டி, டைம் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி 5 பாட்டை வந்து பக்காவா ஒரு சில காலேஜ்ல வந்து பக்காவா எவ்ரி ஆஃப்டர் 4 o'clock மேல ஃப்ரீங்கிறப்போ எல்லாம் வந்து வீக்லி 2 days 3 days அந்த மாதிரி பெருசுல அந்த கோர்ஸ் எல்லாம் வச்சு பண்றாங்க. இது நல்ல தரவா பக்காவா வந்து ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டாங்கன்னா ஆஃப்டர் காலேஜ் யூஜி அண்டர் கிராஜுவேட் முடிச்சு வெளியே இருந்தாங்கன்னா எந்த மாதிரி பெரிய இந்தியன் கம்பெனி இருந்தாலும் சரி, ஃபாரின் கம்பெனி இருந்தாலும் சரி ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து இப்போதைக்கு இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட்ல வந்து காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்கிறதுனால ஆஃப்டர் 4 o'clock மேல அடுத்த நாள் காலையில வந்து நம்ம வந்து காலேஜ் 8 o'clock 9 o'clock உள்ள போறதுக்கு முன்னாடி இன்பிடியும் ஒரு 15 hour இருக்கு. அந்த 15 hourல குறைஞ்சது ஒரு 4 to 5 hours எவ்ரிடே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டியில எந்த ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து தெளிவா வந்து அதை வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அந்த பசங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஃபியூச்சர் அதிகமா இருக்கு. லைப்ரரி யூஸ் பண்றது, டிஜிட்டல் லைப்ரரி யூஸ் பண்றது, எக்ஸ்ட்ரா மேகசைன்ஸ், எக்ஸ்ட்ரா வந்து ஜேர்னல்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி சப்ஜெக்ட் ரிலேட்டட் அந்தந்த சப்ஜெக்ட் ரிலேட்டட் அவங்க என்ன பிரான்ச் எடுத்துருக்காங்களோ அவங்க எந்த இப்போ மெடிக்கல் இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் சைடாக இருந்தாலும் சரி, அதுக்கு ரிலேட்டடாக எக்ஸ்ட்ரா மேகசின்ஸ் அப்டேஷன் ரொம்ப முக்கியம். எக்ஸ்ட்ரா மேகசின்ஸ் டெக்னாலஜி ரொம்ப முக்கியம். இது இப்போ கரண்ட் டெக்னாலஜிக்கு என்னென்ன தேவைப்படுது அதெல்லாம் உட்காந்து அவங்க வந்து தெளிவாக உட்காந்து இதெல்லாம் படிச்சுட்டு வந்தாங்கன்னா ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் சேர்த்து அதுவும் வந்தாங்க கண்டிப்பாக ஆடட் அட்வான்டேஜாக கண்டிப்பாக தேவைப்படும். ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த இது வந்து இருக்கிற காலேஜில் வந்து செலக்ட் பண்ணுங்க. அவசியமானது, ரொம்ப ரொம்ப தவிர்க்க முடியாதது. இது இருந்தால் பெஸ்ட் காலேஜ், இதில் வந்து கண்டிப்பாக அட்மிஷன் போடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லா காலேஜ்லயும் பண்றாங்க. அது சில காலேஜ்ல வந்து அந்த அளவுக்கு சீரியஸ்னஸ் இல்லாமல் பண்றாங்க. ஒரு சில காலேஜ்ல வந்து நல்லாவே பண்றாங்க. இன்டர்ன்ஷிப் வந்து வேற ஒன்றும் இல்லை. இப்போ நார்மலாக வீக்லி 5 days ஒர்க்கிங் டேனா ஒரு 3 to 4 days வந்து தியரி கிளாஸஸ் காலேஜ் எடுப்பாங்க. ரிமைனிங் 2 days வந்து கம்பல்சரி இண்டஸ்ட்ரி விசிட் பண்ணி கிளாஸ்ல என்னென்ன தியரி ஃபுல்லா கிளாஸ் எடுத்தாங்களோ அதை பேஸ் பண்ணி இண்டஸ்ட்ரியில ப்ராக்டிக்கல் நாலேஜ் டெவலப் பண்றதுக்காக இண்டஸ்ட்ரி போறது தான். கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் வந்து ஒவ்வொரு காலேஜும் கம்பல்சரி இருக்கணும். இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் தனித்தனியாக செப்பரேட்டா இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப நல்லது. ஒவ்வொரு காலேஜ் இந்த இன்டர்ன்ஷிப் வந்து இருந்ததுன்னா நம்ம ஹையர் கிளாஸஸ் இப்போ வந்து இன்ஜினியரிங்ல வந்து எம்இ மாஸ்டர் இன்ஜினியரிங் அல்லது எம்டெக் மாஸ்டர் டெக்னாலஜி இந்த மாதிரி போறப்போ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லை இந்த கேட் எக்ஸாம் அந்த மாதிரி ஹையர் கிளாஸஸ் நம்ம ஹையர் ஸ்டடிஸ் போறப்போ வந்து அடுத்த லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போறப்போலாம் இன்டர்ன்ஷிப்போட சேர்ந்து நம்ம படிக்கிறது தியரி பிளஸ் ப்ராக்டிகலோட சேர்ந்து படிச்சோம்னா கம்பல்சரியா வந்து சப்ஜெக்ட் ரொம்ப நாலேஜ் டெவலப் பண்ண முடியும். இதுக்கு வந்து ஃபேக்கல்டிஸ் வந்து நல்லா ஃபுல் சப்போர்ட் பண்ணணும். ஃபேக்கல்டிஸ் வந்து அந்த சப்ஜெக்ட்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருந்து அந்த சப்ஜெக்ட்ல அவங்க ரொம்ப தெளிவாக இருந்தாங்கன்னா வந்து அந்த இன்டர்ன்ஷிப் வந்து கோர்சஸ் வந்து ரொம்ப பக்காவாக பண்ண முடியும். சப்ஜெக்ட்ல இன்டெப்த் நாலேஜ், சப்ஜெக்ட்ல ரொம்ப டீப் நாலேஜ் வேணும்னு சொன்னா தியரி பிளஸ் ப்ராக்டிகல் ரெண்டுமே சேர்ந்து கொண்டு போறது வந்து ரொம்ப ரொம்ப பசங்களுக்கு வந்து பின்னாடி ஃபியூச்சருக்கும் நல்லா இருக்கும். அவங்க ஜாப் பிளேஸ்ல போறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்டர்ன்ஷிப் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்ட்ராங்கா பேசணுமோ அதே பேஸ் பண்ணி தான் இன்டர்ன்ஷிப்பும் ரொம்ப உபயோகமா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டாஃப் ஒர்க் பண்றவங்க எந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸோட இங்க வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டாஃப் வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 20 years எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் காலேஜ் ஒர்க் பண்றாங்கன்னா கண்டிப்பா வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடா நல்ல நாலேஜோட இருப்பாங்க. அது இல்லாம வந்து மஸ்ட் கம்பல்சரி பிஹெச்டி எனி டிசிப்ளின், கம்பல்சரி பிஹெச்டி டாக்டர் ஆஃப் பிலாசபின்னு சொல்லுவாங்க. அது இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். பிஹெச்டி ஹோல்டர்ஸ் ரொம்ப அவங்க இல்லாம பிஹெச்டி ஹோல்டர்ஸ் வந்து எத்தனை பேர் கைட் பண்ணிருக்காங்க, எத்தனை ஸ்டாஃப் வந்து அவங்க பிஹெச்டி கைட்ஷிப்பா இருந்திருக்காங்க,
இதெல்லாம் வந்து எத்தனை பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, எத்தனை ஜேர்னல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அப்டேஷன் ரொம்ப முக்கியமா இருக்கா, இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்ட்ல அந்த பர்டிகுலர் பிரான்ச்ல வந்து எந்த மாதிரி நியூ டெக்னாலஜிலாம் வந்திருக்கு, அதை பத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களா, சப்ஜெக்ட் ரிலேட்டட் என்ன டவுட்டா இருந்தாலும் அவங்க வந்து கிளாரிஃபை பண்ற மாதிரி இருக்காங்களா, நியூ எடிஷன் ஃபாரின் லாங்குவேஜ் ஆதர்ஸ், ஃபாரின் ஆதர்ஸ், மற்றபடி இந்தியன் நார்த் இந்தியன் ஆதர்ஸ், இந்த மாதிரி சில மேகசின்ஸ் அதெல்லாம் வந்து டீப் நாலேஜ் கரண்டா அவங்க வந்து அன்னன்னைக்கு படிச்சுட்டே வரணும். அன்னன்னைக்கு வர அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான சில நாலேஜபிள் சில கான்செப்ட் சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து அப்பப்போ கிளாஸ்ல வந்து அவங்க வந்து டீச் பண்ற அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பர்ட்டா அன்னன்னைக்கு வந்து நோட்ஸ் எடுத்துட்டு வந்து கிளாஸ்ல வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்றவங்களா இருந்தாலும் கண்டிப்பா வந்து பசங்களுக்கு வந்து இது ஹையர் எஜுகேஷன் போறவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவங்களுக்கும் ரொம்ப பர்சனல் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில பேர் வந்து டாக்டர் ஆஃப் சயின்ஸ் முடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நார்மலா வந்து ஒரு காலேஜ்ல ஒரு டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு 15-20 மெம்பர்ஸ் ஸ்டாஃப் இருந்தாங்கன்னா ஒரு மினிமம் 80% ஸ்டாஃப் வந்து பிஹெச்டி வித் ஒரு 20 இயர்ஸ் மினிமம் குறைஞ்சபட்சம் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாங்கன்னா தான் இந்த நம்ம காலேஜ்ல வந்து நம்ம எதிர்பார்க்குற அந்த குவாலிட்டி, நம்ம எதிர்பார்க்குற அந்த ஸ்டஃப்னஸ், நம்ம எதிர்பார்க்குற அந்த டேலண்ட் பசங்களுக்கு கொடுத்து பசங்களை வந்து நல்ல அச்சீவ்மெண்ட் கொண்ட அளவுக்கு கொண்டு வர பண்ண முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட். இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தது எல்லாம் வந்து காலேஜ் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட், கவுன்சிலிங், அப்புறம் இன்டர்ன்ஷிப், ஃபாரின் லாங்குவேஜ் இதெல்லாம் பார்த்தோம். பிளேஸ்மெண்ட் காலேஜஸ் முடிச்சுட்டு நம்ம வெளியில வந்த உடனே காலேஜ முடிக்க போற ஃபைனல் இயர்ல வந்து நிறைய இந்தியன் கம்பெனி வருவாங்க, நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் வருவாங்க. அந்த கம்பெனி எல்லாம் நம்ம வந்து ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட், ஸ்போக்கன் இங்கிலீஷ், கம்யூனிகேஷன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் டீச்சிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. இது ஏற்கனவே நம்ம பேசணும், திரும்ப வந்து இதை பத்தி ஒரு டீப்பா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மெயினா வந்து இந்த காலேஜஸ் ஆஃப் வந்து டீச்சிங் மெத்தட்ல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. மெயினா வந்து இதுல வந்து இதை பொறுத்த லைப்ரரி அதிகமாக யூஸ் பண்றவங்க வந்து டீச்சிங் மெத்தட்ல ரொம்ப நல்ல டேலண்டா இருப்பாங்க. ஏன்னா லைப்ரரி போனா வெரைட்டி ஆஃப் ஆதர்ஸ், வெரைட்டி ஆஃப் ஜேர்னல்ஸ், வெரைட்டி ஆஃப் மேகசின்ஸ், ரிலேட்டடான டெக்ஸ்ட் புக்கு, ரெஃபரன்ஸ் கைட்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதையெல்லாம் ரெஃபர் பண்ணி பக்காவா நோட்ஸ் எடுத்துட்டு ஸ்டாஃப் எல்லாம் வந்து பக்காவா டீச் பண்ணாங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். இந்த டீச்சிங் மெத்தட் வந்து சாதாரண விஷயம் இல்லை. அந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டா இருந்தால் ஒளிய வந்து இதுல வந்து நம்ம தெளிவா வந்து ஒரு ரிசல்ட், ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்க முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 45 மினிட்ஸ் 1 hour டீச் பண்ணோம்னா மினிமம் 2 to 3 hours ஈவன் தோ அவங்க வந்து 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, கரண்ட் அப்டேஷன் பண்றதுக்காக சொல்றேன், கரண்ட் டெக்னாலஜி டெவலப் பண்றதுக்காக வந்து மினிமம் ஒரு 3 to 4 hours வந்து கண்டிப்பா ஒர்க் பண்ணிட்டு அது 1 hour வந்து டீச் பண்ணாதான் பசங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பழசு வந்து ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி வந்து எம்ஏ எம்டெக் முடிச்சுட்டு வந்து நம்ம வந்து இப்போ டீச் பண்ணலாம். பட் அந்த இருக்கிற அன்னைக்கு இருக்கிற சிலபஸுக்கும் இன்னைக்கு கரண்ட் அப்டேஷனுக்குலாம் வந்து டோட்டலாக வேரியா இருக்கலாம். அப்போ வந்து டீச்சிங் மெத்தட் வந்து அப்பப்போ லைப்ரரியில் போய் ரெஃபர் பண்ணி நோட்ஸ் எடுத்து அதை வந்து பசங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். பசங்களுக்கு வந்து பின்னாடி ஃபர்தர் ஹையர் எஜுகேஷன் கிளாஸ் எல்லாம் போகிறப்போ நம்ம கொடுக்குற அந்த நோட்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேட் எக்ஸாம் மாதிரி பெரிய பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் போகிறப்ப டீச்சிங் மெத்தட் வந்து ஃபேக்கல்டிஸ் வந்து ஒவ்வொரு நாளும் டீச்சிங் வந்து மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி. இது வந்து வேற ஒன்றும் இல்லை. டீம்டு யூனிவர்சிட்டியில் சில பேர் அட்மிஷன் போடலாம் நினைக்கலாம், பக்கத்தில் இருக்காங்க, நம்ம நேபர் இருக்க, நம்ம பக்கத்துலேயே வந்து டீம்டு யூனிவர்சிட்டி இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. டீம்டு யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சில பாயிண்ட் மட்டும் வந்து மைண்டில் வச்சுக்கணும். மெயினாக வந்து டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் சிலபஸுக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து சிலபஸ் வந்து காமன் டு ஆல் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜ் எல்லாத்துக்கும் காமன் இருக்கும். பட் டீம்டு யூனிவர்சிட்டியில் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறது, எக்ஸாம் ஷெடியூல் பண்ணுறது, பேப்பர் எவாலுவேஷன் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களே பண்ணுவாங்க. அப்போ வந்து சிலபஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்க வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் கஷ்டமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி ஒருவேளை அட்மிஷன் போடணும்னு நம்ம நினைச்சோம்னா அதுக்கு முன்னாடி கம்பல்சரியா அவங்க ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்கே படிக்கிற பசங்கள்ட்ட வந்து அந்த சிலபஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அந்த சிலபஸும் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற சிலபஸும் ஆல்மோஸ்ட் ஒரு சேமா இருக்கா, ஒரு 80% சேமா இருக்கா, இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 85-90% சேமா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அட்மிஷன் போடுறது ரொம்ப நல்லது. யூஸ்வலாக வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில் நம்ம நார்மலாக அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டை விட டீம்டு யூனிவர்சிட்டியில் ஃபீஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கிட்டு டீம்டு யூனிவர்சிட்டி அட்மிஷன் போடலாமா வேணாமாங்கிறது கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணிட்டு போடலாம்.
டிகிரிக்காக பண்ணாதீங்க. அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து கண்டிப்பாக வேணுங்கிறதுக்காக வந்து டிஎம்எஸ்சி அட்மிஷன் போடுங்க. நல்ல காலேஜாக இருந்தாலும் நல்ல யூனிவர்சிட்டியாக சூஸ் பண்ணுங்க. அந்த சூஸ் பண்ணுற யூனிவர்சிட்டியில் சிலபஸ் ப்ளஸ் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபு, ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டு, இன்டர்ன்ஷிப் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு அங்கே இருந்தால் மட்டும் அட்மிஷன் போடுறதுக்கு நம்ம வந்து தயார் பண்ணலாம். அடுத்தது வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு 60% 70% 12th வந்து கிளியர் பண்ண பசங்க வந்து ஒரு பிஇ பிடெக் அல்லது மெடிக்கல் போவாங்க. இல்லது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து எடுக்கலாம். இல்லை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, இல்லை சில கோர்சஸ் முக்கியமான கோர்ஸ் எடுக்கலாம். பட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் லெஸ் தேன் 50% இந்த மாதிரி எடுத்தவங்களாம் வந்து நமக்கு வந்து காலேஜஸ் போகிறதுனா மேக்ஸ் நாலேஜுக்கு ஓரளவு ஸ்டஃபாக இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. மேக்ஸில் மார்க் ஓரளவு கம்மியாக இருக்குது, மேக்ஸ் நாலேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் அதனால தான் கொஞ்சம் பெர்சன்டேஜ்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்கன்னா பெட்டர் ஆப்ஷன் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பண்ணலாம். இல்லை பிஏ எக்கனாமிக்ஸு, ஹிஸ்ட்ரி, ஆர்ட்ஸ் அந்த மாதிரி கூட தமிழ் லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அந்த மாதிரி கூட பண்ணலாம். பட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நிறைய பேர் முடிச்சவங்கலாம் வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, தமிழ் சர்வீஸ் கமிஷன் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்பிள் நல்லா ஸ்கோர் பண்ணி பிளேஸும் ஆகிடுறாங்க. ஏன்னா யூபிஎஸ்சியும் சரி டிஎன்பிஎஸ்சியும் சரி இதில் வந்து ஆப்ஷன் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஆப்ஷன் எடுத்தவங்கலாம் வந்து அந்த ஆப்ஷனில் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் வந்து 24 ஜாப் இருக்குது யூனியன் பப்ளிக் சர்வீஸில். அதில் ஏதாவது ஒன்றில் கிளியர் பண்ணுறாங்க. ஈவன் ஹிஸ்ட்ரி எடுத்தவங்க, தமிழ் லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர், சைக்காலஜி, ஃபிசியாலஜி இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் பக்காவாக எடுத்து அந்த சப்ஜெக்டில் பிஏ முடிச்சுட்டு எம்ஏ மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 2 இயர்ஸ் சென்னை, அப்புறம் ஹைதராபாத், டெல்லி இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸ் எல்லாம் உட்காந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் ஒரு 2 to 3 இயர்ஸ் உட்காந்து கிளியர் பண்ணாங்க. தாராளமாக இந்த மாதிரி பசங்கள்லாம் நிறைய பேர் கிளியர் பண்ணுறாங்க, நல்ல சர்வீஸும் வாங்கியிருக்காங்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நார்மலாக ஒரு 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 சயின்டிஃபிக்காகவே சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுற பசங்க இதில் வந்து இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல லைஃப்பில் வந்து நல்லாவே செட்டில் ஆகிறாங்க. எப்படி செட்டில் ஆகிறாங்கன்னா இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, இல்லை நம்ம அந்த லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அல்லது ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், என்டிஎஸ் சொல்லுவாங்க, நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, சிடிஎஸ் சொல்லுவாங்க, கம்பைன் டிஃபென்ஸ் அகாடமி இந்த மாதிரி சில எக்ஸாம்லாம் எழுதி கூட வந்து அவங்க வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போய் நல்ல வெல் செட்டில் ஆகி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் உட்காராங்க. இல்லை ஃபாரின் நல்லா சர்வே பண்ணுறாங்க. இல்லை இண்டிவிஜுவலாக வந்து பேரண்ட்ஸோட பிஸ்னஸோட உட்காந்து கூட நல்லா வெல் செட்டில் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ரோல் ஆஃப்டர் அட்மிஷன். போட்டும் பசங்க வந்து காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்க, அதோட நமக்கு வேலை முடிஞ்சதா? கண்டிப்பாக முடியல. அதுக்கு பிறகு வேலையே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. காலேஜ் அட்மிஷன் போட்டு முடிச்சிட்டோம், பசங்களுக்கு வந்து இனிமேல் வந்து அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டோம் இல்லாமல் அதுக்கு பிறகு தான் நம்முடைய ஒவ்வொரு வேலையும் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. பசங்க எப்போ காலேஜ் போகிறாங்க, எந்த இடத்துக்கு காலேஜ் திரும்பி வர்றாங்க, அந்த இன்பிட்வீன் 6 to 7 ஹவர்ஸில் வந்து காலேஜ் என்னென்ன ஒர்க்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு, இன்டர்ன்ஷிப் கிளாஸஸ் போயிட்டு இருக்கா, லேபர் எந்த அளவுக்கு என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, சப்ஜெக்ட் எந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் ஆகுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எந்த மாதிரிலாம் பழகுறாங்க, வீட்டுக்கு வந்த உடனே வந்து அவங்க லேப்டாப்பு, மொபைலு அல்லது சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதில் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக பார்க்குறாங்களா, என்னென்ன மாதிரி பண்ணுறாங்க, ஃபாரின் லாங்குவேஜ் ஏதாவது கோர்ஸ், அடிஷனல் கோர்ஸ் ஏதாவது சேர்த்து விடலாமா, ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் ஏதாவது பண்ணலாமா, வீக்கெண்டில் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கேட்டகரிஸில் அட்மிஷன் போட்டுடலாமா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுறது தான் பேரண்ட்ஸோட முக்கியமான ரோல். ஆஃப்டர் அட்மிஷன் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணால் தான் ஆஃப்டர் 4 இயர்ஸ் கழிச்சுட்டு வந்து அவங்க வந்து கிளாஸஸ் டிகிரி முடிச்சு வெளியே வந்துட்டாங்கன்னா கம்பல்சரியாக வந்து அவங்களுக்கு வந்து ஜாப் பிளேஸ்மெண்ட்டே கிடைக்கிறதுனா இந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம எவ்வளோதான் பிஸியாக இருக்கிறோம், எவ்வளோதான் வந்து நம்முடைய பிஸ்னஸ் அல்லது நம்முடைய ப்ரொஃபஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட மினிமம் 1/2 ஹவராவது கம்பல்சரியாக பசங்ககிட்ட உட்காந்து அவங்க தேவை என்ன, அவங்களுக்கு என்ன வேணும், சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ஏதாவது தேவைப்படுதா, இல்லை ப்ராக்டிகல் ரிலேட்டடாக ஏதாவது தேவைப்படுதா, அவங்க பர்சனல் ஸ்கில்ஸ்க்கு சப்ஜெக்ட் ரிலேட்டடாக அவங்க ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக எதிர்பார்க்குறாங்க, என்ன வேணுங்கிறத அவங்கள கேட்டுட்டு அதை வந்து நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணால் ஒழிய நம்ம வந்து சைன் பண்ண முடியாது. ஏன்னா லைஃப்பில் வந்து காலேஜே படிக்கிறது ஒரே ஒரு தான் படிக்கிறாங்க. காலேஜுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து யோசிக்கவே கூடாது.
மெயினாக வந்து முக்கியமாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்குற சில பேர் எதிர்பார்ப்பாங்க, ப்ராக்டிக்கல் நாலேஜ் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம வந்து எக்ஸ்பென்சிவ் அதிகமாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால நம்முடைய எக்ஸ்பென்ஸ் எல்லாம் குறைச்சிட்டு அவங்களுக்கு தேவையான வாங்கி கொடுத்து அவங்க நாலேஜை டெவலப் பண்ணுறதுக்கு, அவங்க லைஃப்பை நல்லா ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி அவங்க லைஃப் நல்லா பிரைட் ஃபியூச்சராக கொண்டு வர்றதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து அவங்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக காலேஜஸ் முடிச்சு வெளியே வரப்ப நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க லைஃப் அவங்களே செல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. கடைசியாக ஒரே வார்த்தை, முயற்சியோடு சேர்ந்து பயிற்சி இருந்ததுன்னா கண்டிப்பாக எந்த விஷயமா இருந்தாலும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் எவ்வளோ ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் கஷ்டமான கோர்சஸ் இருந்தாலும் ரிட்டர்ன் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. படித்ததை வந்து திரும்ப 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 எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மேக்ஸும் சரி மற்ற எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் சரி எந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணாலும் சரி அதை வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டோட 1 hour உட்காந்து 1 ஹவருக்கு டெடிகேஷன் உட்காருங்க. ½ hour உட்காந்து ½ hour டெடிகேஷன் உட்காருங்க. கண்டிப்பாக நோட்ஸ் எடுங்க. ஒவ்வொரு செமஸ்டர்லையும் ஒவ்வொரு பேப்பர் நம்ம படிக்கிறப்போ அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் அந்த பர்டிகுலர் டாப்பிக் 2-3 செக்ஷனாக பிரிச்சுங்க. அந்த 2-3 செக்ஷனாக பிரித்து நோட்ஸ் எடுத்து கையில் வச்சோம்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எக்ஸாம் டைத்தில் வந்து இப்போ செமஸ்டர் எக்ஸாம் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணால் போதும், அழகாக எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். நோட்ஸ் எடுக்காமல் எக்காரம் கூட படிக்க ஆரம்பிக்காங்க. ஒரு 1 hour உட்காந்துனா குறைஞ்ச 2-3 pages நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுத்து படிக்க படிக்க கண்டிப்பாக வந்து அது ரீகாலிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு தடவை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறதும் சரி 10 தடவை நம்ம வந்து படிக்கிறதும் சரி 2 ஈக்குவல். ஒரு தடவை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறதும் சரி 10 times ரீடிங் ஈக்குவல் டு 1 time ரைட்டிங் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ரிட்டர்னுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நம்ம எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணாலும் இதை வந்து மனசில் வச்சுருங்க. இது வரைக்கும் ஒரு சின்ன சின்ன சில முக்கியமான சில பாயிண்ட்ஸ்லாம் இருந்தால் கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கடைசியாக திரும்ப ஒரு சொல்கிறேன், வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.